ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, கடலப்பருப்பு, முழு மல்லி, மெழுகு, சீரகம், பூண்டு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ இல்லை குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ரெண்டாவதாக உளுந்து இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணியே வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஒரு பொன்னிறமானதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா இடித்து தட்டி போட்டுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயோட அந்த பூண்டு ஸ்மெல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மல்லி, ஜீரகம், மெழுகு எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, முழு மல்லி எல்லாம், அதையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து அந்த பிளேட்லேயே நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா இந்த பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரிசல்ட் தெரியும். 1 மந்த் வரையும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரியும். இந்த மாதிரி நல்லா வந்து முருவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முருவலாக இருக்கணும் கருவேப்பிலை. இதையும் அந்த பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே எப்படி ஃப்ரையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நல்லா முருவி இருக்குது. அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லில் வச்சிடாதீங்க, காரம் தாங்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா வதக்கி விட்டு நல்லா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து தூள் மாதிரி வரும்னு. இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கலந்து விட்டு ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலை ஒதுக்குனாலே வந்து வீட்டில்